வணக்கம் மாணவ தங்கங்களா. 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்ல புக் பேக் எவாலுவேஷன் ரோமன் 9ல செகண்ட் ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு, பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. வாங்க இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தேவையானது இந்த ஒரு ஈக்குவேஷன் போதுமானது. அது என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். அதாவது கால்சியம் கார்பனேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய பெர்சன்டேஜை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா நமக்கு? CaCO3 அப்படின்னு சொல்றதுதான் கால்சியம் கார்பனேட்டுடைய ஃபார்முலா. இதுல இந்த கால்சியம் கார்பனேட் காம்பவுண்ட்ல எவ்வளவு கால்சியம் இருக்கு, எவ்வளவு கார்பன் இருக்கு, எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். சோ இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, மாஸ் ஆஃப் an element தெரியணுமா? So mass of element in compound divided by molar mass of compound into 100 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்லுங்க சார் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்க தங்கம், கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கால்சியம் இருக்கு into 100. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கார்பன் இருக்கு into 100. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு into 100. இதுதான், இதைத்தான் நம்ம தனித்தனியா செய்ய போறோம். வாங்க, ரொம்ப சிம்பிளான சம்மு, 4 மார்க்ல வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்ப நமக்கு முதல் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் தெரியணும். நமக்கு என்னது? கால்சியம் கார்பனேட் தான் நம்மளுடைய காம்பவுண்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. இப்ப வாங்க, யாரெல்லாம் இருக்கா கால்சியம் கார்பனேட்ல? கால்சியம் இருக்காரு, கார்பன் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க. எழுதிட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க அடுத்து எழுதணும். ஒரு கால்சியம், ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன். முடிஞ்சா? முடியல. நமக்கு இந்த சம்முல அவங்களே கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன், ஆக்சிஜன், கால்சியம் கொடுத்துட்டாங்க. கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும், நான் வச்சுக்கோங்க. வாங்க, கால்சியத்துக்கு எவ்வளவு? 40 into 40. கார்பனுக்கு 12. இங்க எவ்வளவு? ஆக்சிஜனுக்கு 16. என்ன வரும் நமக்கு? வாங்க, 40, 12, 48, சைவர், மிச்சம் 1. அப்ப கால்சியம் கார்பனுடைய மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது 100. இப்ப நம்ம இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சார் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இது பெருசா எழுதலாம். என்னதான்? மாஸ் ஆஃப் கார்பன் இன் காம்பவுண்ட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பன் அப்படின்னு நீங்க பெருசாவும் எழுதலாம். சார் சிம்பிளா சொல்றேன். எப்படி? கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கார்பன் இருக்கு, முடிஞ்சு போச்சு. நீங்க தான் ஃபார்முலா மேல எழுதிட்டீங்கல்ல, அப்புறம் நீங்க ஈஸியா மட்டும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க, கார்பன் எவ்வளவுமா? மாஸ் 12 டிவைடட் பை கால்சியம் எவ்வளவு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எவ்வளவு? 100 into 100. ஏன் சார் into 100 போடுறோம்? பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கம்மா, அதனால 100 போடுறோம். நல்லா பாருங்க, சூப்பரா முடிஞ்சிருச்சு. அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எவ்வளவு? இங்க 12%. சிம்பிளா. நெக்ஸ்ட் வாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிப்போம். பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு into 100. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் 1 இருந்துச்சு, 1 ஈஸியா போட்டுட்டீங்க. இங்க ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்ப 3 ஆக்சிஜனுக்கு என்ன வருமா? 48. கீழே 100 into 100 கேன்சல் பண்ணிருங்க, முடிஞ்சு. அப்ப இங்க என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுமா? 48%. நமக்கு இங்க மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் 100 இருக்கனால 100 ஈஸியா கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்துருது. எப்பயுமே அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் செய்யற மாதிரி வரும். பாப்போம், அது நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம். இப்போ வாங்க, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? கால்சியம் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் இஸ் ஈக்குவல் டு கால்சியம் கார்பனேட்ல எவ்வளவு கால்சியம் இருக்கு into 100. அதாவது எவ்வளவு? 40 divided by 100 into 100 கேன்சல் பண்ணிருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் எவ்வளவு? 40. நீங்க செஞ்சது சரியான்னு பார்க்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. எல்லா பர்சன்டேஜ் கூட்டுங்க. 12, 48, 40, 0, 1, 100 வந்துருச்சு. நீங்க செஞ்சது கரெக்ட் தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.